Hey guys, welcome back. இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம். இந்த ஸ்பாட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்பாட்டுக்கு வர்றது, அதனால தான் ஸ்பாட்டுக்கு வந்தேன். இப்போது ரிவீல் பண்ணிடலாமா எந்த வண்டின்னு? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டைட்டில்லையே, தம்ப்நெயில்லையே. இதோ இவன் தான், எப்படி நிற்கிறான் பாருங்கள், சூப்பராக இருக்கான்ல. இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது. குறை சொல்லணுன்னு இல்லை, அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி, இவனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இதோ இந்த அழகை பற்றி கொஞ்சம் பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த லொக்கேஷன் வேணால் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பயங்கரமாக இருக்குது, சொல்லப்போனால் பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக இதாகுது, நல்லா இருக்கானே, ஒன்றும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. இவனை பற்றி பார்ப்போம். இவன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, குறைன்னு சொல்ல முடியாது, நீ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இது ஒரு 200cc, 197.75cc, 200cc தான். ஆயில் அண்ட் ஏர் கூல்ட் இன்ஜின். மேக்ஸிமம் பவர் வந்து 21 PS, மேக்ஸிமம் டார்க் வந்து 18 Nm. இதில் வந்து ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவான விஷயம். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலே சூப்பராக இருக்கே. ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க, ரெயினு, அர்பனு, ஸ்போர்ட். இதில் மேப் பார்த்துக்கலாம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, இதை 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சூப்பர் இல்லை? அப்புறம் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கிளச்சு, பிரேக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், எல்லா ரிவ்யூஸ் சொல்கிறது தான். அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 38 கிடைக்குது, 2 சர்வீஸ் முடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது பாசிட்டிவ், ரோட் கிரிப் நல்லா இருக்குது, செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் தான் ரொம்ப பிடிச்சிது ரியரை விட. அப்புறம் இந்த டயர் வந்து சின்னதாக இருக்கலாம்னு தோணலாம், 90/90 17 இன்ச்சு, ஆனால் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு தான் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, நீ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு. அது வந்து இதோ ரியர் பிரேக் தான். ரியர் பிரேக் வந்து அவ்வளோவா என்ன சொல்கிறது, அந்த ஒரு பைட் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் அளவுக்கு இல்லை. இண்டிகேட்டர்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி இல்லை. போன வருஷம் மாடல் வந்து இந்த எல்இடி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ணல. வேறு என்ன இதை பற்றி சொல்கிறதுக்கு? மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைலேஜ் டெஸ்ட் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சர்வீஸ் வீடியோ வரும், அதை பார்க்கலாம். அப்புறம் வந்து குவாலிட்டி, ஆமாம் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். ஸ்விட்ச் கேஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். டேங்க் குவாலிட்டி வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, சீட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது லாங் ரைடுக்கு. நெக்ஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் வீடியோ வரும், அப்புறம் வந்து ரைட் ரிவ்யூ வரும். இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான். குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, எல்லாமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மற்ற வண்டியில் கொடுக்காது இல்லை கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், பேட்ரி சேவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து 6வது கீர் இன்னும் அவங்க கொடுக்கல, பட் 5 கீரே நல்லா தான் இருக்குது, போதுமானது தான். உங்களுக்கு ஹைவே போகும்போது க்ரூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த 6வது கீர் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ
இப்போயே சொல்லிடுறேன், நாய்ஸ் இருந்தால் நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே காற்று பயங்கரமாக அடிக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, ஆனால் காற்று அடிக்குது நல்லா. அதனால் வந்து ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரில. சப்போஸ் ரொம்ப காற்று அதிகமாக இருந்தால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் என்ன சொல்ல மறந்துட்டேன். ஓகே, செயின் சூப்பராக இருக்குங்க. செயினில் வந்து இன்னும் எந்த பிரச்சனையும் வரல. செயின் நாய்ஸாக இருக்கட்டும், எதுவுமே இன்னும் எந்த ப்ராப்ளமும் வரல பைக்கில். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன், என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, அவ்வளோவா இல்லை. எல்லா வண்டியும் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓவர் ஹீட்டிங்கெல்லாம் இல்லை, பயங்கரமாக இல்லை எதுவும் அப்படி. வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன். கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு சீட்டு, அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த குவாலிட்டி தான் சொன்னேன், நீ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டயர் கான்ஃபிடன்ஸ் சூப்பர், அதை பற்றி குறை சொல்கிறது இல்லை. ரியர் பிரேக் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் கியர் பாக்ஸும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஃபால்ஸ் நியூட்ரல் விழுகிறதில்ல, எப்போவாது, அது ரொம்ப ரேரு. இப்போ அது சரியாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து ஃபால்ஸ் நியூட்ரல் விழுந்துட்டு இருந்தது, இந்த வண்டியில் இல்லை நான் பார்த்த வரைக்கும். மற்ற பைக்கில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, இதே நான் ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி இருக்குது, எப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரில. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா பண்ணியிருந்தேன் இதை கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி ட்ராவல் வீடியோஸ் மட்டும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க, அதையும் உங்களுக்காக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.